ஆஃப் த்ரோன்ஸுக்கு வந்து நெறைய ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரியே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கேரக்டருக்கும் யார் யாரெல்லாம் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட பேரு வந்து அதித்தி அண்ட் இதுதான் நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் சொல்லப் போற கேரக்டர் வந்து சர்சி லானிஸ்டர். நம்ம சர்சி லானிஸ்டருக்கு வந்து மார்கரெட் ஆஃப் ஃபேன்ஜோ அப்படிங்கிறவங்களுடைய கேரக்டர்ஸோட நெறைய விஷயங்கள் ஒத்துப்போகுது. அவங்க வந்து ஹென்றி 6 அப்படிங்கிறவருடைய மனைவி. இங்கிலாந்தோட பயங்கரமான அன்ஸ்டேபிள் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காலகட்டத்துல தான் இவங்க வந்து ஹென்றி 6 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹென்றி 6க்கு வந்து நெறைய பிரச்சனைகள் பிசிக்கலி அண்ட் மென்டலி இருந்ததுனால இவங்களே அந்த சமயத்துல நெறைய விஷயங்கள கண்ட்ரோல்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல குயின்ஸ் எல்லாம் வந்து பேக்கிரவுண்ட்ல தான் இருக்கணும். இவ்வளவு தூரம் முன்னாடி வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய கிங்டம்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நிறைய பேரை வந்து மேனிப்புலேட் பண்ணி விடுறது, நிறைய ஆர்மிஸை சேர்க்கறது, நிறைய விஷயங்களை வந்து மகனுக்காக சேர்த்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய மோசமான விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய கிங்டம்காக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷனையும் வந்து கொடுத்திருந்திருக்காங்க. அடுத்ததா நம்ம செர்சி லானிஸ்டருடைய மகனான ஜாஃப்ரிக்கு வந்து ஒரு தனி ஃபேன் கிளப்பே இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் வந்து பல வருடங்கள் தொடர்ந்து வெறுக்கப்பட்டிருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ்ல அவரே சொல்லியிருக்காரு, எப்ப என்னைய பார்த்தாலும் வந்து என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அது வந்து இங்கிலீஷ் டிவி சீரிஸ் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர்ஸ்னு நிச்சயமா சொல்லலாம். அவர் வந்து எட்வர்ட் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிறவருடைய கேரக்டரோட நிறைய விஷயங்கள் அவருடைய வந்து ஒத்து போயிருந்திருக்கு. இந்த எட்வர்டு தான் ஹென்றி 6க்கும் மார்கரெட் ஆஃப் ஆன்ஜோக்கும் பிறந்த மகன். எட்வர்டு வந்து ஒரு மாதிரி பயங்கர ஆப்சசிவா சின்ன வயசுல இருந்தே வந்து சண்டை போடணும், பஞ்சாயத்து பண்ணணும், ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு உண்டான கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப மோசமான கேரக்டர்ஸ் இருந்ததா சொல்லப்பட்டிருக்காரு. ஏன்னா அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே அவருடைய எனிமீஸ் யாரெல்லாம் வந்து சர்வைவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க சொன்ன விஷயங்களை தான் தொகுத்து நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எட்வர்டோட அம்மா வந்து அவருக்கு த்ரோனை செக்யூர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய மொத்த வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம எட்வர்ட் வந்து ஒரு பேட்டில்ல இறந்து போயிருப்பாரு. நம்ம தலைவன் ஜோஃப்ரிக்கு வந்து விஷம் வச்சுட்டாங்க அப்படிங்கறத கூட சந்தோஷமா சொல்றோம் அப்படின்னா அது ஜோஃப்ரி கேரக்டருக்கு மட்டுமா தான் இருக்கும். அடுத்தது வந்து நம்மளுடைய ராபர்ட் பேராத்தியன் கிங் எட்வர்ட் 4 அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இந்த கேரக்டருக்கு இருந்திருக்கு. எட்வர்ட் 4 வந்து த்ரோனுக்கு அப்படியே வழி வழியா வரும்ல, அந்த மாதிரி சாதாரணமாலாம் வந்துடல. பெரிய ஒரு போரை பண்ணி தான் அவர் அந்த இடத்துக்கே வந்திருக்காரு. 6 அடிக்கு மேல இருந்திருக்காரு. ஒரு ஃபியர்லெஸ்ஸான சோல்ஜரா இருந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன ட்விஸ்ட்னா ராஜா ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து இந்த ஆட்சி பண்ணணும் அப்படிங்கறதுலலாம் இந்த ஆர்வம் குறைஞ்சு ஹண்டிங்க்கு போறது, டோர்னமெண்ட்டுக்கு போறது, விருந்து வைக்கிறது, பெண்கள் கூட போறதுன்னு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருடைய கரிஸ்மா மட்டும் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருந்திருக்கு. நம்ம ஆரா 10க்கு 10 மாதிரி தான். பட் அவருடைய அந்த எந்தூசியாசமும் அவருக்கு உள்ள இருந்த அந்த ஸ்பிரிட்டும் வந்து மொத்தமா காணா போயிடுச்சு. அதனால அவருக்கும் ராபர்ட்டுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அடுத்ததா நம்ம தலைவன் நெட் ஸ்டார்க். நெட் ஸ்டார்க் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சரியா ரூல் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. பட் ஆஃப் கோர்ஸ் அரசியல்ல வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதும் நிச்சயமா ஏற்புடையதே கிடையாது. ஏன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க வந்து நெட்ட கொன்னே போட்டாங்க இல்லையா? நெட்டுக்கு பேரலா சொல்லப்பட்ட கேரக்டருடைய பேர் வந்து ரிச்சர்டு, டியூக் ஆஃப் யோர்க். ஹென்றி 6 வந்து ஆண்டுகிட்டு இருந்தப்பதான் நம்ம ரிச்சர்டு வந்து ஒரு மாதிரி லார்ட் ப்ரொடெக்டர் மாதிரியான ஒரு ரோலை எடுத்துட்டு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்படி நம்ம நெட்டுக்கும் சர்சிக்கும் பயங்கரமா முட்டிக்குச்சோ அதே மாதிரியே நம்மளுடைய ரிச்சர்டுக்கும் மார்கரெட்டுக்கும் நிறைய விஷயங்கள்ல மோதல் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. ஒரு போர்ல அவர் வந்து கொலை செய்யப்பட்டு அவருடைய வெட்டப்பட்ட தலை வந்து எல்லாருடைய பார்வைக்காகவும் குத்தி வைக்கப்பட்டிருக்கும். அண்ட் அந்த குத்தி வைக்கப்பட்ட தலை மேல ஒரு சாதாரணமான பேப்பர் க்ரௌனை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேரமாட்ட நீ அப்படிங்கறத சொல்ற மாதிரி. அடுத்து வந்து நம்ம டேனி ஹென்றி 7க்கும் டேனிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்திருக்கு. த்ரோனுக்கு வர முடியாம இருந்த காலகட்டத்துல நம்ம ஹென்றி வந்து நிறைய விஷயங்கள் மறைஞ்சே தான் வாழ்ந்திருக்காரு. அந்த சமயத்துல தனக்கான நிறைய சப்போர்ட் ஆர்மிஸ், சோல்ஜர்ஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணியிருக்காரு. கிங் ரிச்சர்ட் 3 அப்படிங்கிறவரை ஒரு போர்ல வந்து மொத்தமா அழிச்சு தனக்கான ஒரு புது ராயல் டைனாஸ்டியை வந்து செட் பண்ணாரு. நம்ம டேனியும் வந்து அதே மாதிரி தான் மறைஞ்சு வாழ்ந்தாங்க. நிறைய சப்போர்ட் அவங்க தேடிக்கிட்டாங்க. பட் அவங்களுடைய எண்டிங் வந்து ரொம்பவே மோசமானதா இருந்தது. ரொம்ப மெர்சிஃபுல்லானவங்க அப்படின்னு சொல்லப்பட்ட கேரக்டர் வந்து கடைசியில சாகுறப்ப, ஐயோ அது ரொம்ப கொடூரமான பொம்பளை அப்படின்ற ரேஞ்சுக்கு செத்தாங்க. இந்த பவருக்கு ரைஸ் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஆர்க் வந்து 2 பேருக்குமே பயங்கர சிமிலரா இருக்கும். அடுத்ததா நம்ம டைவின் லானிஸ்டர், ரிச்சர்ட் நெவில் அல்லது கிங் மேக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து இவருக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்திருக்கு. அரண்மனையில ராஜாக்கு மட்டும் தான் பவர் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ராஜா, ராணி அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் தான் பவர் இருக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. அதை தாண்டி சப்போர்ட் வந்து வெளிய இருந்து குடுக்குறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இன்னுமே நிறைய பலம் இருந்தது அப்படிங்கிறத சொல்ற மாதிரியான கேரக்டர் தான் இவர். இவர் வந்து ஒரு கிங் மேக்கர். தான் வந்து மேல ஏறி நின்னு எதையும் செய்யல அப்படின்னாலும், மேல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இவர் சொல்லி தான் நடந்துட்டு இருக்கும். இவர் வந்து பயங்கர வெல்த்தியான, பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பெர்சன். இவருடைய ஆர்மி, வெல்த், பொலிட்டிக்கல் அலையன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க நிச்சயமா ராஜா ஆயிருவாங்க.
உண்மையான பவர் வந்து எப்பயுமே த்ரோன்லலாம் கிடையாது. அது வந்து அதுக்கு பின்னாடி செய்யப்படுற கால்குலேஷன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்றதுக்கான உதாரணமா இருந்த இவரு, ஒரு பாயிண்ட்ல ஒருத்தவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச காலம் கழிச்சு வேற ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எப்படியோ இவர் தான் கிங் மேக்கரா இருந்திருக்காரு. இப்ப ஃபைனலா வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒயிட் வாக்கர்ஸ், டிராகன்ஸ், மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மாரி ஃபேண்டஸி அப்படின்னு ஒதுக்கிடலாம். ஆனா அதுல சொல்லப்பட்ட கேரக்டர்ஸ் அதோடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன்ஸாவது இருந்திருக்கு. அது வெறும் கதை கிடையாது. நிஜமாவே வந்து நெறைய இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றா இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஸோ உங்கள்ல எத்தன பேருக்கு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க. அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவுஸ் ஆஃப் த டிராகன், நைட் ஆஃப் செவன் கிங்டம்ஸ் 3ல வந்து எது உங்க ஃபேவரைட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Instagramல என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.